யோ அறிவில் உனக்கு மணி என்னாச்சு? மணி என்ன ஆச்சு? 10:30 மணி வந்தியல்ல? 10:30 மணி வந்தியில்லையா? வசூல் பண்ணியா? வசூல் பண்ணாமல் இங்கே உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த அம்மா வெத்தலை போட்டு மென்று துப்பிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டில் உட்காந்து வேலை பிடிச்சிட்டு இருக்க. அறிவில் உனக்கு? எனக்கு வந்து 2 டப்பு டப்பு 4 இழு இழுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவியா? டப்பு டப்புன்னு 4 இழு இழுத்துட்டு காசு வாங்கிட்டு வரலாம்ல? 40 இழுப்பு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். யார் அவன் அடிச்சது? சுற்றி ஆள் வந்து நம்ம அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏமா நல்ல ஆள்கிட்ட வந்து சொல்லியா? அவ யாருன்னு தெரியுமா? அவ யார் தெரியுமா? நான் அனுப்புன ஆளு. இந்த கூல் மாமா அனுப்புன ஆளு. ஏமா நீ தானமா அன்னைக்கு வரும்போது சொன்ன 1 வாரம் கழிச்சு வான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுடல? அவர் அனுப்பிச்சுடல? காசு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா எந்திரிமா நீ எந்திரி. எனக்கு உட்காந்து பேசினா சுத்தமா பிடிக்காது. எந்திரிமா. ஏமா எந்திரிமா. என்ன எனக்கு நீ கடன் வாங்கினாலு கடன் கொடுத்தாலு நான் கடன் கொடுத்தாலு வாங்கல சொல்றியா? அறிவுல உனக்கு என்னையா அடிக்கிற? பணம் வாங்கின அவங்கள அடியா? பேசிட்டு இருக்க நம்ம அந்த மரியாதை பேசுது. என்னையா அடிக்கிற? மரியாதை பேசுது. ஒரு மயில் வேணாம் போய் அடி அவர்கிட்ட அடியா வந்து அந்த அம்மா பல மரியாதை பேசுது. முன்னாடி ஒரு ஓனர் மரியாதை பேசுது. பாத்துட்டு நான் என்னையா பண்ணுவேன்? ஏமா அவன் ஏன் லேபர் மாமா என்கிட்ட வேலை செய்யறான். என்கிட்ட வேலை செய்யறான் மாமா. இங்க பாரு அவன் கண்ணத்துல விழுந்தார இப்ப பாத்துக்க. என்னை நீ மிருகமா மாத்துற. அம்மா என்னம்மா பழைய ஆளு கிடையாது. இப்ப வர இப்ப போலீஸ் சொல்ற உன் இஷ்டம் போல பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அனுப்ப சொன்னா இல்லையா? இப்ப பாருமா இப்ப உன் கையால நீ அழுதுகிட்டு கதறிட்டு போயிட்டு நீ காசு எடுத்து கொண்டாந்து என் பாக்கெட்ல வச்சு நீ அடி வாங்கி நீ அனுப்பல. என்னது நீ இப்ப வைக்கிறியா இல்ல பாரு. இப்ப டேய் ஏடா ஏடா நீ அவனை அனுப்பி அவனை போய் நீ சம்பளம் கொடுத்தனா அவன் ஒரு நீ வருவா. அம்மா இங்க பாரு போலீஸ் கிட்ட சொல்லுமா. அம்மா என்னம்மா ஏன் முன்னாடி லேபரை வாடா போறாங்க? என்ன அவன் என்ன அம்மா லேபர் இருந்தா எனக்கு என்ன? ஏப்பா உனக்கு அறிவு இருக்கணுமா? உனக்கு அறிவு அம்மா உனக்கு எனக்கு பேசுனேன்னா எனக்கு மரியாதை முக்கியம். புரியுதா? ஏதோ போயிடா நல்ல மாதிரியா போயிடு. சார்னு சொல்லுமா. என்னடா நான் சார் என்ன ஏமா பணம் வாங்கும்போது சார் சார் சொன்னா என்னடா நீ என்ன அப்படி என்ன அடிப்பாமா? அதுக்கு அவனை போய் சாருன்னு கூடுவா. என்ன சாரு? என்னது வாடா போடான்ற அங்க கேளடா ஏடா என்ன என்னமா போடாங்கற போடா இல்ல என்னன்னா இல்ல போடாங்கல ஒண்ணு அடிக்க முடியல. அதான் அவன் அடி வாங்கிட்டு யா நீ அவனை அடிக்க. ஆமா என்ன போடாங்கறியே ஒண்ணு எடுத்துக்கணுமா? இங்க பாரு மரியாதை அவ்வளவுதான். நீ பேச மாட்டேன். அங்க விழுந்தால இங்க வரும். யாரா நீ கையை வச்சு அடிச்சின்னு பாரு. நீ வெளிய பாரு. எல்லா பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த பர்மிஷன் நீ வெத்தலைய தடவி சுண்ணாம்பு தடவி அப்படி உட்கார்ந்து அப்படியே இந்த தூள் படத்துல வர ஏவனமா பண்ண முடியாது. எட்டா அம்மா எட்டுக்கலாம் ஹெட் அதெல்லாம் பருப்பு எட்டுக்கலாம். இப்போ எட்டு தெரிஞ்ச போகுது. நீ என்ன இது பருப்பு? மறுபடியும் ஏட்டா என்ன பருப்பு அங்க கேளுடா. பருப்பு வேகாத சொல்லுது அந்த அம்மா. நீ பாத்துட்டு இருக்க அதுக்கு ஒழுங்கா பத்த வச்சிருக்கிறது பருப்பு வேகாது ஏட்டா என்ன அந்த அம்மா கேளுடா. ஏனா ஒரு வேலைக்காரன் உனக்கு டென்ஷன் ஆனா நீ குத்திக்கறானே அவன போய் உட்கார்ந்து வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் நாய்க்கு முன்னாடி என்ன வாடா போறாங்க. அவன் என்ன பெரிய பருப்பு நீ வேலைக்காரன் மறுபடியும் ஏட்டா இத வாங்கி போ பாரு. ஏமா வேலைக்காரன் கட்டி எவ்வளவு வரீங்க வேலை இல்லம்மா டேய் போய் வர வேணா உள்ள மட்டும் நான் பண்ணு. ஹலோ சார் நான் தான் சார் இங்கே வந்துட்டேன் சார். இங்கே வந்துட்டேன் சார். இப்போ நான் அதுக்கெல்லாம் பயந்ததே இல்லை. நீ எத்தி நீ போன கூட பண்ணி எத்தி நீ கழுவிட்டு கூட வர. இங்கே வந்துட்டேன் சார். ஆஃபீஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அந்த அம்மா வாடா பணம் சொல்லுங்க சார். நம்ம லேபரை பிடிச்சி வச்சிருக்காங்க சார். நம்ம லேபர் இருக்கான்ல அவன் பணம் வசூல் பண்ண வந்த இடத்துல அவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க சார். அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். ஆமாம் சார். இப்போ அந்த அம்மா பிடிச்சி தரலாமா? இழுத்துன்னு போவேன். ஜீப்பல் சொன்னல பொம்பளை கை வச்சா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? சார் அவங்க பொம்பளை கை வச்சா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். ஆயுள் தண்டனை போயிடுவேன். ஓகே சார். இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார். பார்த்து ஆமாம் வாக்குமூலம் கேட்க சொல்லியிருக்காங்க. இந்தா
ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எழுதி அவங்க சொல்லியிருக்காங்க. பேப்பர்ல எழுதி அவங்க சொல்லியிருக்காங்க பணம் தர முடியாதுன்னு சொல்லி உன் கைப்பட கையெழுத்து போடு. நான் பணமே வாங்கல, நான் கையெழுத்து. அதுதான் சொல்றேன், நீ கைப்பட கையெழுத்து போடு. நான் ஏன் கையெழுத்து போடணும்? என்னையோட நீ கையெழுத்து போடணும். இங்க பாருமா, அப்புறம் அவ்வளவுதான் பணமே மரியாதை. வாங்கல, நீ எவ்வளோ கையெழுத்து போட்ட? இதை வச்சுக்க. இந்த பணம் வாங்கல, உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ தைரியமான ஆளா இருந்தா பணம் வாங்கல கையெழுத்து போட்டு. ஏன்னா என்ன கையெழுத்து வாங்கினா நீ கையெழுத்து போட்டா நீ பணம் வாங்கணும். எனக்கு வந்து நீ கிட்ட இங்க பாருமா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவ்வளவுதான். டேய் போடா, மாப்பிள்ளை இருக்காங்க. இங்க பாரு, அவனுக்கு விழுந்த ஒரு இது கையெழுத்து போட முடியாது. அது கிட்டோட மறுபடியும் வந்து என்னையா அடிக்கிறேன். அதை கேளா. ஓட பாடாங்குது நம்ம. நான் என்ன பண்ணுவேன்? கையெழுத்தே போடல. நான் பணமே வாங்கல, என்னையாண்ட கையெழுத்து போட்டு சொல்றேன். கையெழுத்து போடு. நான் போட முடியாது. இல்லம்மா, கையெழுத்து போடணும்னா நீங்க என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிட்டேன் சார்ட்ட பேசிட்டேன், போலீஸ் பேசிட்டேன். கையெழுத்து என்னன்னு போடணும்? கையெழுத்து பணம் வாங்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பாருங்க, பணம் நான் தர முடியாது, உங்களால முடிஞ்சதை பாருங்கன்னு எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. கையெழுத்தும் போடல. ஏன் படுத்து இந்த மாதிரி கையெழுத்து நீ பணம் தரல சொல்லிட்டல, பணம் தரல சொல்லிட்டல, தரலன்றத வாக்கு பண்ண மாதிரி கையெழுத்து போட்டேன். வாக்கு ஒரு பொருள் வீட்டுல ஒரு பொருள் இருக்காது. உன்னால முடிஞ்சா உள்ள நுழைஞ்சு போய். ஒன்னு இது வீட்டுல ஒரு பொருள் இருக்காது. சும்மா மாற்றி மாற்றின்னு நீ யாரையா இட்டுன்னு வர ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாருமா, டேய் நான் தான் பண்ண வாடா முடியாது. போடா டேய் 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 அங்க வா. வாடா இவன் என்ன ஆவு? டேய் வாடா வாடா அங்க கேளுடா. டேய் மறுபடியும் என்னைய அடிக்கிறாய். நீ வாடா மரியாதை பேச அவனுக்கு அடி விழுமா, அவனுக்கு அவனை வசூல் பண்ண சொன்னா இங்க போய் வெத்தலை போட்டுக்கிறாங்க நம்ம கூட. டேய் நான் போடவே இல்லடா, பாறா வாய ஒண்ணு வேறடா. வாயை அடிச்சு அடிச்சு ரத்தம் வந்து. இல்ல நம்ம ஒரு 4 சாத்து எடுத்து வந்துருக்கோம்ல. ஏடா காசு வாங்கல, அந்த பக்கம் அடிச்சவன் என்னையா அடிச்சு அடிக்கிறீங்க? எவன்டா கை வைக்கிறான்? உன்னை கை வைக்க நான் பார்த்தாடா. உன்னால உன்னை பெத்த பாட்டு வந்தா கூட எனக்கு கை வைக்க. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு நீ மரியாதை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறுற. சரி, அவனுக்கு நீ கையெழுத்து போடு. டேய், நீ ஊளை மாற்றி மாற்றி கையெழுத்து பொம்பளை வாங்கி கையெழுத்து போடு. நீ எவனை இட்டாரே இட்டா. நான் கையெழுத்து போட முடியாது. கையெழுத்து போடு. அவ்வளவுதான். இனிமே நான் இது வரைக்கும் வந்து மனிதா நடந்துட்டேன். என்ன மனாச்சாரம்? இப்ப ஆபீசர் நடந்துக்கிறேன். நீ எந்த ஆபீஸ்லக்காரன் வந்தா கூட சரி, பருப்பை வேவாது போயினே. இங்க பாரு, பருப்பு வேகாது சொல்லி சொன்னா கடுப்பு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. நாலு காட்டு காட்டி அமுத்தி விடுமா. ஏமா, காசு கொடுத்தவன் நிக்கிறேன், காசு வாங்கின நீ உட்காந்துருக்கியா? காசு கொடுத்தவன் நிக்கிறேன். நீ நின்று வந்தாயினா நீ உட்காந்து நினைக்கிறேன். ஏமா, காசு வாங்கிட்டு காசு கொடுத்த ஏமா மரியாதை பேசிக்கம்மா. நீ மரியாதை பேசிக்க. இல்லடானா போயினேன். எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? என்ன எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இவன் யாரா இவன்? அவனா எப்படி ஏமால வந்து பாரு. அதனால என் கையை அடக்கி வச்சிருக்கேன்டா. ஏய் அடக்குமா அவங்கள அடிடா. ஏன்டா என்ன என் கையை கட்டி வச்சிருக்கேன். கொடுத்த 10,000 சம்பளத்துக்கு வந்து என்ன 1 லட்சம் ரூபாய் காசை வாங்கிட்டு தண்ணி காட்டுது. 1 லட்சம் ரூபாய் வாங்கலாமா விட்டு வெறும் 10,000 சம்பளம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தண்ணி காட்டுது இந்த அம்மா. ஒரு லேடிக்கு வசூல் பண்ண தூக்கு வேலை வேணாம், ஒரு மயில் வேணாம். போடா எழுதி கொடுத்துடா போடா. வேலை வேணாம், ஒரு மயில் வேணாம். போடா வேண்டாமா? வேலை வேணாம் போடா. வேலை வேணாம் போடா. நீ ஆபீஸே வரக்கூடாது. வேலை வேணாம் போடா. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. நாட்ட யாவரமா இருப்பாங்க ஆபீஸ்ல. ஆமாமா, ஒரு நாட்டை ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லம்மா. நாட்ட ஆமா அதுவெல்லாம் பாக்க. என்ன ஆம்பளையா? நான் உன்னை அடிச்சேனா ஒன்பதுனா காசு கட்டல. காசு கட்ட முடியாதுன்னா என்னம்மா கையை மூஞ்சி கண்டா கொண்டு வர? நான் சட்டு இந்த பாரு, உள்ள விட்டா மூளை வச்சு குடல் எடுத்துருவேன். அப்படியே ஒரே குத்துனா குடல் வெளியே குத்துவியா? யார குத்துறா? குத்தனா குடல் ஏன் சின்ன வயசுல எந்திருவாப்பா, எந்திருமா. என்னம்மா? ஒரு முறை சொன்னேன் காசு கட்ட முடியாதுன்னா போயிடுங்க. அதான் நீ வந்து எதுக்குன்னு அடிக்கிறதும் அடிக்கிட்டு குத்துறதுன்னா உனக்கு தான் குத்துவியா? ஏமா, ஒரு ஆம்பளை அதிகாரிமா அது? அதிகாரியே நீ வந்து குத்துன்னு சொல்லுவீ நீ? பாரு, இங்க நான் தான் ராஜா. புரியுதா உனக்கு? காசை போய் எடுத்துருவா போ. நீ பழகி நடந்தா கூட காசுன்னு கேட்டனா உதத்தான். இங்க பாருமா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் உனக்கு வளர்த்தான் உள்ள போய் காசு எடுத்துட்டு வா. நான் உட்காந்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் உனக்கு. பார்க்கலாம் 5 நிமிஷத்துல இங்க காசு வரலன்னா உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பார்க்கலாம். ஜீப் வருது, தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். யார் உன்னை தூக்கின்னு போறாங்க என்ன தூக்கின்னு போறாங்க? உன்னை தூக்குறாங்கம்மா. இப்ப என்ன ஏன்டா தூக்குறாங்க? உன்னை பாடா போட சொல்லாதம்மா, பாடா போட சொல்லாத. எனக்கு பேக் எடுத்துன்னு களிமுடி மதியம் இது பேக் இருக்கு. கிளம்பட்ட கிளம்பாட்டினா என்ன வண்டியை கிளம்பாட்ட என்ன பண்ணுவேன்? வண்டியை வருது உன்னை தூக்க வண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ லேடிஸ் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. 58 வண்டியை பாப்பா 58 கழிட்டு பாப்பா போய்க்கினே இருக்கிற பணமா இல்லை ஒன்றும் இல்லை லூலிச்சே என்ன சும்மா பேசுங்கிற என்னம்மா என்னம்மா ஏமா நீலாம் ஏமா நான் பொம்பளை தான். அப்புறம் என்ன ஒரு பொம்பளை அப்படியே பேசுவா? காசு வாங்கி விட்டு யாரு எவன் கொடுத்தாங்க காசு? எனக்கு காசு கொடுக்காம நான் காசே வாங்கலை. என்ன பண்ண போறேன்? காசு வாங்கலையா? நான் வாங்க அப்ப வாங்கல எழுதி கொடு. ஏன் என்ன எழுதி கொடு. நான் ஏன் எழுதுனா? அப்ப நீ தான் காசு வாங்கல. பணமா வாங்கல. நான் ஏன் சும்மா பேப்பர்ல எழுதி சொல்றேன்? நல்லா விவரமா பேசுவியோ? விவரமா பேசுவியோ நீ?
இந்தா அடிச்சிட்டாங்க, ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஏர்டெல் அடிச்சிட்டாங்க. இந்தா அவ்வளோதான், மாட்ட போகிறேன். கிளம்பு கிளம்பு, அவ்வளோதான். 40 பேரை பார்ப்பேன். எங்க ஃபோன் வைங்க, உன் போன தகுதி பாரு. இந்த வச்சுறேன், அவ்வளோதான். கிளம்பு, யாரா வா போலாம். டேய்